இந்த பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறார், வேளாண் துறை அமைச்சர். அவருக்கும் வேளாண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் ஹவுசிங் போர்டு அமைச்சரா பிளாட்டா போட்டு வித்து அதுக்கு தான் வேளாண் துறைக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? நீ இருக்கிற ஏரியா எல்லாம் அதெல்லாம் முதல்ல இருந்தா பண்ணிட்டு இருக்க. கர்நாடகா தர்மபுரி மாவட்டத்துல வரகு அவ்வளோ விளையுது, 80,000 டன்னு வரகு அங்க விளையுது. அதை விட்டுட்டார், கர்நாடகால போய் வரகு வாங்கி கொடுத்துக்கிறார். சரி விடு விடு, டேய் டேய் அவனை புட்டா டேய். அங்க போய் வாங்கிருக்கிறாங்க, வரகு வாங்கிருக்கிறாங்க கர்நாடகால போயிட்டு. ஏய் அவன் உட்கார வைடா அவரை தம்பி. இதை விட்டுட்டு அப்போ இவர் யாருக்கு வேலை செய்யறாரு? இவர் வேளாண் துறை அமைச்சர்னா யாருக்கு வேளாண் துறை அமைச்சர்? பேசாம MRK பன்னீர்செல்வம் கர்நாடகால போய் வேளாண் துறை அமைச்சரா வேலை செய்யலாங்க. பொங்கல் நேரத்துல எங்க அதிகமா கரும்பு விளைச்சல்? பொங்கல் கரும்பு கடலூர் மாவட்டத்துல தான், நம்ம மாவட்டத்துல தான். இவங்க கரும்பு எங்க போய் வாங்கினானுங்க? ஆந்திராவில போய் கரும்பு வாங்கிட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க விளைநிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மைன்ஸ் கொண்டு வராங்க, பெட்ரோகெமிக்கல் கொண்டு வராங்க, மீத்தேன் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. இவனுங்க இன்னும் தொடர்ந்தாங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் அழிச்சிடுவானுங்க, ஒழிச்சிடுவானுங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆத்த ஒழிச்சிட்டானுங்க, வீராணத்தை ஒழிக்க போறாங்க. இந்த பகுதி விளைநிலங்கள்ல அழிக்க காத்துட்டு இருக்கிறானுங்க. பரங்கிப்பேட்டையில சைமா யாருக்கா வேணும்? அது யாருக்கா வேணும்? அங்க ஈரோடு திருப்பூர்ல இருந்து சாய கழிவுகள் அங்கிருந்து பைப்ல இருந்து எடுத்து வந்துட்டு இங்க இருந்து சுத்திகரிச்சு இங்க கடல் அனுப்புவாங்க. இழிச்ச வாங்கலாம், நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அங்க இருந்து இங்க கழிவு மட்டும் எடுத்து வருவாங்களா? இங்க அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. வடலூர், நம்மளுடைய வடலூர் வள்ளலாறுல என்ன பண்ணானுங்க இவங்க பசங்க? அதுல போய் கை வைக்கிறானுங்க இவங்க. 150 ஆண்டு காலமாக அப்படியே அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல போய் இவனுங்க அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டு, அங்க வேண்டாம். நீ வெளியில ஒரு 200 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ. நீ அங்க வடலூர் வெளியில கட்டு, சென்னையில கட்டு, உலகம் முழுவதும் கட்டு. ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் 7 கதவை திறந்தா அந்த ஒளிய பாக்குறதுக்கு 10-15 லட்சம் பேர் மாதம் அங்க கூடுறாங்களே, அவங்க எங்க நிற்பாங்க? அதெல்லாம் இதுல யார் இதுல கை வச்சாலும் உருப்படாம போவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். சாபம்லாம் எனக்கு கூட தெரியாது எனக்கு. ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கு. வருத்தம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை, கோபத்துல இருக்கிறேன் நானு. அதனால தம்பிகளா, என் தங்கைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல்ல வீடு விடா போங்க, போயிட்டு தாமரைக்கு வாக்குகளை சேகரிச்சு நம்ம கார்த்தியாயினி அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், இது கொள்கை தேர்தல், இது கூட்டணி தேர்தல். இது ஏதோ இந்த கட்சிக்கு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாததெல்லாம். அதனால முக்கியமா இந்த தொகுதியில இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் 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 என உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். இறுதியாக நன்றி உரையாற்றுமாறு படையாண்டவர் அவர்களை அன்போடு. Thank you.